கிராமங்கள். கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்லாம் தொழுதுட்டு ஒரு பழமொழி வந்துட்டு இருக்கு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு. இப்ப கொஞ்சம் மாறி வந்து புல்லானாலும் புருஷன் ஃபுல்லானாலும் புருஷன் போயிட்டு இருக்கு. அதாவது இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா பின் எதுவானாலும் அவன் மனுஷனா இருப்பான். பதிலே ஒரு கவிஞர் பேர் ஞாபகம், அவருடைய வரிகளுடைய, அதாவது எதுவானா மனிதனா இருக்கட்டும், அவர் ஆணை வந்து மனிதனா வெளிப்படுத்தி நம்ம கொண்டு வரணும். அதனால மாற்ற வேண்டிய வந்து பெண்ணை அல்ல, ஆணைத்தான மாற்ற வேண்டும். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி ஆளுங்களோட நான் பயணம் செஞ்சிருந்தேன். அப்பொழுது வந்து மயிலாப்பூர் பக்கத்துல செல்லும் பொழுது ஒரு பெண்மணி வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்ணி வச்சுங்களேன். அப்பொழுது வந்து அந்த சக கம்பெனியை சேர்ந்த ஒரு நண்பர் பேசுறாரு, ஐயா இந்த மாதிரி எல்லாம் உடை அணிந்திருந்தா ஆண்களுக்கு கற்பழிக்கணும் என்ன வருமா வராதுன்னு கேட்டாங்க. இதுக்கு என்ன பதில் நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு தெரியல, ஏன்னா இது வாத மேடை, அதனால உங்க பதில தாராளமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பதில் சொல்லணும்னா கை உயர்த்தி வந்துடலாமா? இதற்கு என்ன பதில் அவருக்கு நீங்க தரலாம்? பொதுவான ஒரு ஆணின் பார்வை ஆரம்பிங்க. அதாவது நம்ம வந்து ஒரு பெண் வந்து அரைகுறை உடையணிந்தா அவளை என்ன வேணா பண்ணலாம். அப்போ வந்து ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்டு உடலை பாதிக்கிற ஒரு கையில வந்து கை நிறைய ஒரு பணம், ஒரு பேக் தூக்கி பண்ணலாம், அவருக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம். அப்ப நம்மளை விட கீழ் இருக்கிற ஒரு தரப்பு வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆதிக்க எண்ணம் தான் இதுக்கு அடிப்படை காரணமா இருக்கு இல்லையா? இது சரி, அது சரின்னு ஏற்றுக்கிட்டு இது இவ்வளவு சரியா ஏற்றுக்க முடியுமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு. சரி, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். வரலாற்றுல பாத்தீங்கன்னா 1910 ஆண்டுல தான் இந்த பெண்ணுரிமை மகளிர் தின நாளுங்கிறத உண்டாக்குனாங்க. அதற்கு காரணங்கள் வந்து ஒண்ணு வந்து 8 மணி நேர வேலை பெண்களுக்கு, அதன் பிறகு வாக்குரிமை, அப்புறம் சம உரிமை, சமாதானம். இந்த காரணங்களுக்காக மகளிர் தினத்தை உண்டாக்குனாங்க. அதை ஒற்றை பயணத்தை நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கோம். நான் ஒரு தொடக்க உரையை தான் உங்களுக்கு வச்சிருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள்.